இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்னை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கார்ன் அதில் போட்டுடலாம். கார்ன் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேகட்டும். அப்போ தான் நமக்கு கார்ன் வந்து வெடிக்காமல் இருக்கும் பொரிச்சு எடுக்கும்போது. இப்போ வெந்துடுச்சு. இதை நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மைதா, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்கிறதுனாலும் பொரிக்கலாம். இல்லைனா இது போல் ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டோன்னா குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி கொஞ்சம் குத்தி எடுத்துக்கிறேன். இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ தண்ணி விட்ட மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம டூத் பிக்கில் குத்தி வச்சோம் இல்லையா, இதை போட்டுடலாம். இது வந்து எவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணாலும் நமக்கு வந்து வெடிக்காது. இந்த மாதிரி டூத் பிக்கில் பண்ணோம் இல்லையா, இது வந்து எவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணாலும் நமக்கு வெடிக்காது. ஆனால் நம்ம கார்ன் வந்துட்டு அப்படியே போகிறோம்ல, அது வந்து கொஞ்சம் எப்போயாவது வெடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை போட்டோம் இல்லையா, இதை இப்போ நல்லா கிளறி விடுவோம். இப்போல்லாம் வெடிக்காது. இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆன பிறகு வெடிக்கும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதோ பாருங்கள், வெடிச்சதில்ல. இது மாதிரி வெடிக்கும். அதனால தான் கார்னை நல்லா பாயில் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெடிக்காது. சிலது அப்போவும் வெடிக்கும் டீப் ஃப்ரை பண்ணும்போது. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், வெங்காயம், கேப்சிகம், மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்த்துக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இதை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வேணான்னு விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக பண்ணலாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.